சுவாமி, நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது நெல்லை மாவட்டமே அந்த மழை வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி தான். பேருந்து நிலையங்கள் மற்றும் பேருந்து நிறுத்துமிடங்கள், ரயில் நிலையங்கள் ஆகியவற்றிற்கெல்லாம் தண்ணீர் புகுந்து சென்று கொண்டிருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது ஒரு பேருந்து சாலையில் ஆற்றை கடப்பது போல அந்த பேருந்துகள் கடந்து வரக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது நெல்லை மாவட்டத்தில் மிக முக்கியமான பாதைகளில், அந்த சாலைகளிலும் பள்ளி அரசு அலுவலகங்களில் தண்ணீர் அங்கு கடைகளுக்குள்ளும் மற்றும் கட்டிடங்களுக்குள்ளும் புகுந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வீதிகள் எல்லாம் ஆறுகள் போலவும் வாய்க்கால்கள் போலவும் அங்கு காட்சியளிக்கின்றன. இந்த கட்டத்தில் தான் கடந்த 24 மணி நேரத்தில் அங்கு பெய்த மழையின் அளவு தொடர்பாக இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மூளைக்கரைப்பட்டி என்ற இடத்தில் மட்டும் 61 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இது சென்னையில் பெய்ததை விட 2 மடங்கு மழை பொழிவானது அதிகமாகவும், இதே போல அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, மணிமுத்தாறு, நாங்குநேரி உள்ளிட்ட இடங்களிலும் 40 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை பெய்கிறது. பாளையங்கோட்டையில் 44 சென்டிமீட்டர், கடந்த 150 வருடங்கள் இல்லாத மழை பாளையங்கோட்டையில் முதன்முறையாக பெய்திருக்கிறது. 25 சென்டிமீட்டருக்கு அதிகமாக அங்கு மழை பெய்ததே இல்லை. இப்போது அதைவிட 2 மடங்கு 44 சென்டிமீட்டர் மழை பாளையங்கோட்டையில். தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்று வழங்கப்படும் 16க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டையில், கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டையில் 150 ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு 44 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் உள்ள அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, கனடியன் அணைக்கட்டு ஆகிய இடங்களிலும் 40 சென்டிமீட்டரை தாண்டி அம்பாசமுத்திரத்தில் 43 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. சேரன் மகாதேவியில் 41.2 சென்டிமீட்டர் மழை, கனடியன் அணைக்கட்டு பகுதியில் 40.6 சென்டிமீட்டர் மழை. இவை அனைத்தும் தாமிரபரணியின் ஆற்றங்கரையோரம் உள்ள நகரங்கள். பாபநாசம், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, கனடியன் அணைக்கட்டு, கல்லிடைக்குறிச்சி ஆகிய பகுதிகளில் 40 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை பெய்து சாலையும் ஆறும் ஒன்றாக இணைந்து இப்போது ஒரே நீர்நிலையாக காட்சியளிப்பதால் அந்த பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது.